வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மகர ராசி மகர லக்னக்காரங்க எப்படி இருக்கு? நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். ஏன்னா நம்ம அதான் 7-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் குரு பகவான்லாம் நம்மளை பார்த்து அப்படியே இப்போ தான் கண்ணில் கொஞ்சம் பளீர்னு வெளிச்சம் தெரிஞ்சு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த ஆடி மாதம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு ராசி லக்னக்காரங்களுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது. இப்படி தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? அந்த பேட்டர்னை மாற்ற முடியுமா அப்படின்னா ஃபுல்லாக மாறாது. ஆனால் நம்மளுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே வரலாம், அவ்வளோதான். இப்போ மகர ராசி மகர லக்னக்காரங்க என்ன, சனி பகவானுடைய தாக்கம். மகர ராசி மகர லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, டக்குன்னு வெயிட்டு போட்டுரும். எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா இப்போ அதே மகர ராசி லக்னமாக இருந்து அவங்களுக்கு சிம்ம ராசி லக்னம், இப்போ நீங்கள் மகர ராசியாக இருந்து சிம்ம லக்னம் வந்தால் சிம்மம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மகரமும் சிம்மமும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தில் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில விஷயத்தில் ஸ்லோவாக இருப்பாங்க. இந்தமாரி மாறும். பட் ஜென்ரலாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு உடம்பு சீக்கிரம் போடும், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. ஓகே, இது பேட்டர்ன். ஓகே, இதை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். 100% மாறிடாது. ஆனால் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்டேஜாக மாற்ற முடியுமோ மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் அப்படியே ஆப்போசிட் கலரில் போங்க. ரெட்டு போடுங்க, எல்லோ போடுங்க, ஒயிட்டு சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆடி மாதம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன விஷயம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்க என்னது, நீங்கள் மகர ராசிக்காரங்க ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு உங்கள் புள்ள எப்படிங்க அப்படின்னு கேளுங்க. சரியான சோம்பேறிங்கன்னு முதல் வார்த்தையை அதுதான் சொல்லுவாங்க. மகர ராசி சோம்பேறின்னுவாங்க. ஆனால் இருக்கிற 12 ராசியில் அதிகமாக கடுமையாக உழைக்கிறது யாருன்னா மகர ராசி தான். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க். சரிங்களா? ஆனால் ரெஸ்ட் எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது புயலே அடித்தாலும் இடியே அடித்தாலும் நகர மாட்டாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க. சரி, இப்போ அப்போ நம்மளுக்கு என்னென்னா, அந்த உடம்பு கொஞ்சம் டல்லாச்சுன்னா அப்படியே டல்லாகிடும். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம். இது அப்படியே நான் ஆப்போசிட்டாக பண்ணோன்னா, ஆடி மாதம் வீரியம் ஏறும். ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு கோவில் போக போக, அம்பாள் கோவில் போக போக, ஏன்னா அம்பாள்ன்றது உங்களுக்கு செவ்வாய் புஷ் பண்ணும், பயங்கரமாக எனர்ஜி புஷ் பண்ணும். ஸோ மகர ராசி போகும்போது அந்த சனி பகவானுடைய தாக்கம் ஸ்லோவாக இருக்கிறத தாண்டி செவ்வாய் பகவானுடைய ஸ்பீடு உங்களுக்கு தரும். இதுதான் லாஜிக். நான் பகவான்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சயின்ஸாகவே சொல்லலாம், இல்லை வெறும் ஆன்மீகமாகவே சொல்லலாம். ஆன்மீகமாகவே போயிட்டேன்னா மூட நம்பிக்கை ஆகிடும். சயின்ஸாகவே போயிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் லைஃப். சரி, பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவனோட அருள் வந்தால் தான் எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் கலந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கோவில்கள் போகும்போது சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் சனி பகவான்றதுனால இரும்பில் சூலம் வேல் இருக்கிற கோவிலாக போங்க. நீங்கள் நிறைய நம்மளுடைய கருப்பசாமி கோயிலாம் பண்ண இரும்பில் சூலம் வேல் வச்சுருப்பாங்க. நம்மளோட காவல் தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள், அம்பா கோயிலெலாம் பாருங்கள், நிறைய இரும்பில் சூலம் வச்சுருப்பாங்க. மெயினாக கொல்லிமலையில் மேலே பெரியண்ண சாமிகள் போனால் ஃபுல்லாக வேல் இரும்பில் இருக்கும். கீழே கொல்லிப்பாவை அம்மா கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பில் சூலம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு இரும்பு வேலை செய்யும். அதுலேயும் உங்களுக்கு சூலம் வேல் இரும்பில் சூலம் வேல் இருக்கிற கோவில்களில் போனீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ ரெட்டு, எல்லோ அண்ட் ஒயிட், இந்த 3 கலர் ட்ரெஸ்ஸு சூப்பராக வேலை செய்யும். சாமிக்கு அன்னதானம் படைங்க.
அன்னதானம் வந்து எல்லாரும் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு வந்துடுவாங்க, எனக்கு என் கடமை முடிஞ்சிச்சுன்னா அப்படிலாம் இல்லை. அன்னதானம்ன்றது அது ஒரு சைக்கிள் மாதிரிங்க. நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா கூட தண்ணியும் வைக்கணும். அதை வந்து நல்ல சாப்பாடாக கொடுக்கணும், சாப்பிட்றவங்க சந்தோஷமாக சாப்பிட்ணும். இன்னொன்று ஓவராகவும் கொடுக்கக்கூடாது. திருவண்ணாமலையெல்லாம் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே அங்கே கொடுக்குறாங்க இங்கே கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட முடியாமல் அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் பாவம். ஸோ அளவாக நல்ல சாப்பாடாக கொடுங்க. எப்போவுமே சாப்பாடோட தண்ணி வைங்க, சரிங்களா? சாமிக்கு படைங்க, அன்னதானமாக கொடுங்க. மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு வந்து அன்னதானம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். அம்பாள் வழிபாடு, உங்களுக்கு ரொம்ப எதிரிகள் தொல்லை இருந்தால் காளி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய காவல் தெய்வங்கள் இருக்கிற வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணுங்கள், சனி பகவானுடைய ஒய்ஃப், மூத்த தேவி ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணுங்கள். ஜேஷ்டா தேவி அம்மானா அவங்களுடைய பவர்லாம் வேறு லெவல். தசமகா வித்யாவில் தூமாதேவியோடைய கம்பேர் பண்ணுவோம் நாங்கள். தேஷாதேவி வழிபாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும், தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு, சரிங்களா? இன்னொன்று இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு, சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில், சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.